Praise the Lord. எல்லாரும் சந்தோஷமா இருக்கா? ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயாவோட ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லுவோம். ஹல்லேலூயா. அனௌன்ஸ்மெண்ட் கூட இருக்கு. நாளைக்கு ஈவினிங் 6:30 இருந்து 8:30 வரைக்கும் இங்கே விமென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கும். நீங்கள் தயவு செய்து கடந்து வந்து அதிலே பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசிஸ்டன்ஸு, அதுக்கு யாருக்காவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை இருந்தால் சிஸ்டர் ஷீலாவே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ளும். அடுத்தது இந்த வாரம் டியூஸ்டேல பைபிள் ஸ்டடி இருக்கு. அல்லையா, போன டியூஸ்டேல வந்தவங்களுக்கு தெரியும். கர்த்தரோட வரவை பற்றி, செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்டை பற்றி தான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கு. அல்லையா, நீங்கள் இந்த வாரங்களில் வந்தால் அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அல்லையா. அடுத்தது மிஸ்பா பிரேயர் இருக்கு. அப்புறம் நம்முடைய இந்த கூட்டத்துக்கு முன்னாக ஒரு ஜெபம் இருக்கு, ப்ரிப்பரேட்டரி பிரேயர். அதில் நீங்கள் நிறைய பேர் வந்து கலந்து கொள்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி தெரியுது. அதில் கூட நீங்கள் வந்து அந்த ஜெபத்தில் பெற்றுக்கொள்வது நல்லா இருக்கும். கர்த்தரை எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக பாஸ்டர் சார்ல்ஸ் அவரையும் கூட கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாவற்றுக்காக மறுபடியும் நம்ம மெசேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதுண்டு. ஏன்னா இது மிஷன் சண்டே ஃப்ரைடே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இருந்து அனுப்பினா. ஒரு நிமிஷம் படிங்க. போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தவர். அல்லேலூயா. அப்போ முதல் மிஷனரி யாரு? இயேசு கிறிஸ்து மிஷனரி இல்லையா? பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தவர். ஆனா பிதாவு அவரை அனுப்பின போது அவர் என்ன சொன்னது? பிதா எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தமாய் வச்சிருக்கு. ஆனா இந்த சரீரத்தில் உம்முடைய சித்தம் செய்ய நான் விரும்புகிறேன். I delight to do your will. உம்முடைய சித்தம் செய்யறதுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ தேவ சித்தம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம ஜெபிக்க கர்த்தர் சொல்லிய போது கூட படிப்பாட்டும் போது என்ன சொன்னது? உம்முடைய ராஜ்யம், முதலாவது உம்முடைய நாமம், இரண்டாவது அவருடைய ராஜ்யம், மூணாவது அவருடைய சித்தம். இது மூணும் ஜெபத்திலே முக்கியம். நான் ஒரு நாளைக்கு ஸ்டடி எடுத்தது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியாது. ஜெபத்திலே ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம எது செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக, இரண்டாவது அவருடைய ராஜ்யத்துக்காக, மூணாவது அவருடைய சித்தம். இது மூணும் அதுக்கப்புறம் தான் பாக்கி மீதியான காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபிக்கும் என்ன? ஆண்டவரே எனக்கு தாரும் இல்லையா? நம்ம விஷயத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது முதலாவது தேவனை, தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை தேடின பிறகு. ஏன்னா அதனாலதான் கர்த்தர் சொன்ன, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நாடுங்கள், அதோடு கூட யாவையும், அவருடைய நீதியை நம்ம நாடும் போது அதோடு கூட யாவையும். ஏன்னா உங்களுக்காக கருதுகிற ஒரு தகப்பன் நமக்காக இருக்கு. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாயும் அவர் பிள்ளைகளுக்காக எவ்வளோ சிந்திக்கிறார், அவருக்காக என்னென்ன பாடுபடுகிறார். அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் நமக்காக எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பிறகுதான் அவர் மனிதனை படைத்தது. ஹல்லேலூயா. அப்போ மனிதனை படைக்கிறதுக்கு முன்பாக அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகுதான் நம்மை அப்படியானால்
அதே தேவன் நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும், நமக்காக அவர் வச்சிருக்கு. ஆனபடியால் அந்த தேவனை நாம் அன்பு கூறும்போது அது ஆனா தேவனுக்கு ஒரு பெரிய பாரம், the burden of God. ஹல்லேலூயா. அது புதிய ஏற்பாடிலே மட்டுமல்ல, பழைய ஏற்பாடிலே யாராவது ஜெபிக்கும் சொன்னது எசேயாவின் புத்தகத்திலே கூட கர்த்தருடைய பாரம் என்னது? எசேயா எடுப்போமா? யாரை நான் அனுப்புவேன், அந்த வசனம் எடுப்போம். 8வது வசனம். ஆமென். இப்போ ஒரு சப்தத்தை அவர் கேட்டது. என்ன அந்த சப்தம்? யார் நான் அனுப்ப வேண்டும், யார் நம்முடைய காரியமாக போகும். இப்ப எல்லாரும் இந்த உலகத்துல கத்தர்ல வந்திருக்கு, நம்ம ஒவ்வொரு இடத்துல போகுது யார் காரியமாக? நம்ம பாய்ட்டுக்காக, நம்ம குடும்பத்துக்காக. நல்லது, அது வேணும்னு யாரும் சொல்லல. ஆனா இப்ப கர்த்தருக்கு ஒரு பாரம். கர்த்தரோட பேர்டன் என்ன? எனக்காக யார் போகும்? അവിടെ രണ്ട് പ്ലൂറൽ இருக்கு இல்லையா? whom shall I send, who will go for us, plural. அப்போ திருத்துவ தேவன் கேட்கிறார், நான் ஒருவரை தேடிட்டே இருக்கு, எனக்காக என்னோட பாரத்தை ஏற்றெடுத்து. அவருடைய கர்த்தருடைய பாரம் தாகம் என்ன? ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. அவருக்கு தாகம் ஆத்துமாக்கள் ரட்சிப்பை அடையணும். ஏன்னா கர்த்தர் யாரும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. இப்ப எல்லா இடத்தும் எல்லாரும் ரட்சிப்பை அடையணும் என்னதான் பிதாவினுடைய சித்தம். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய தாகம். ஆனா அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேணும்னா அது சுவிசேஷம் மூலமாக தான் முடியும். அல்லேலூயா. அந்த நற்செய்தி அவருக்கு கொடுக்கும்போது தான், அந்த விசுவாசத்தினால தான் இந்த ரட்சிப்பு கர்த்தருடைய ஈவு. ஆனா அது பெற்றுக்கொள்ள வேணும்னால் அது விசுவசிக்கணும். விசுவசிக்க வேணும்னா அந்த வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்க வேணும்னா யாராவது ஒருவர் அவரோட அது சொல்லணும், பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்க வேணும்னால் யாராவது அவரை அனுப்பணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானவர் தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார், எங்களுக்காக யார் போகும்? இந்த மிஷன் ஃப்ரைடேல இதுதான் நமக்கு முன்னாக ஒரு சேலஞ்ச். ஹல்லேலூயா. கர்த்தர் தேடிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரோட ஊழியத்துக்காக, கர்த்தருக்காக போகிறதுக்கு ஒருவரே தேடிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேட்பாங்க, நான் கர்த்தரோட ஊழியத்துல போய் என்னோட காரியம் யாரு பார்ப்போம், என்னோட ஃபேமிலி யாரு பார்ப்போம்? அது கர்த்தர் கண்டிப்பா பார்ப்போம். நீங்க ஆர்மியில போகும்போது, ராணுவத்துல போகும்போது, நீங்க ராணுவத்துல உங்களை ஒப்படுத்து ராஜ்யத்துக்கு அந்த ராணுவத்துல யுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானது யார் கொடுப்பாரு? கவர்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பாரா இல்லையா? எல்லா பிரிவிலேஜும் உங்களுக்கு உண்டு, பென்ஷனும் உண்டு இல்லையா? அப்ப இந்த உலகத்திலேயே ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு ராணுவத்துல ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு தேவைகளை பற்றி, அந்த ராஜ்யத்துக்கு முக்கியம் அதுதான் இல்லையா? டிஃபென்ஸ்க்கு தான் முக்கியம், அதிகமான பைசா வைப்பாங்க. அப்படியானால் பரலோக ராஜ்யத்துக்காக ஒருவர் ஊழியம் செய்வோமாகில் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டியது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொன்ன, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் எதுக்கும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்ம கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வேணும். ஹல்லேலூயா. ஆனா இங்கே முதலாவது இந்த ஊசியா ராஜா இறந்த பிறகு, அந்த ஊசியா ராஜா யாரும் தெரியும், அந்த நல்ல ஒரு ராஜா. அந்த ஊசியா ராஜா இஸ்ரவேலுக்கு, யெகூதாவுக்கு நல்ல ராஜாவா இருந்தது. அவருக்கு தாராளமான அந்த ஃபார்மிங் நடத்திட்டு இருந்தது, கிருஷி
இந்த பயிர் போடுறதுல, ராணுவத்துல எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா உசியா ராஜா. அவர் இறந்த பிறகு எசியாவுக்கு ஒரு பயம். அப்பா, இவ்வளோ நல்ல ஒரு ராஜா போயாச்சே, இனி யார் இந்த ராஜ்யத்துக்கு? அப்ப அவருக்கு பாரு என்ன, இனி இந்த ராஜ்யத்தை யாருதான், கர்த்தர் எப்படிதான் இந்த ராஜ்யத்தை நடத்த போகுது அப்படி. ஆனா அவருக்குள்ள ஒரு இது இருந்தது. அவர் எதை பார்த்துட்டே இருந்தது? 5வது வசனம். இப்ப பாரு, இது வரைக்கும் இந்த 6ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் என்ன பார்த்துட்டே இருந்தது? இஸ்ரவேலை பார்த்து, ஐயோ இந்த இப்படிப்பட்ட ஜனங்கள், அவங்க குறவுகள், இவங்க குறவுகள், அதுதான் சொல்லிட்டே இருந்தது. ஆனா இப்போ அவர் மற்றுள்ளவரை பார்க்கிறது நிப்பாட்டி அவர் தம்மே பார்க்க தொடங்கினார். ஹல்லேலூயா. ஐயோ நான், இதுவரைக்கும் அவர் என்ன சொன்னது? 1ஆம் அதிகாரத்துல எல்லாம் நீங்க பார்க்கும்போது எசியா அதுல என்ன பார்க்கும்? இதோ அகத்திய பாரம் உள்ள ஜனம், பாவத்தில் இருக்கிறது, கர்த்தரை அவங்க தெரியறது இல்ல, பிறரை குறித்து தான் அவர் பேசிட்டே இருந்தது. ஆனா இப்போ பிறரை பார்க்கதை பார்க்கலும் தம்மையே பார்க்கிறதுக்காக ஒரு சேஞ்ச், ட்விஸ்ட் உண்டானது. எப்போ? அவருக்கு தேவனுடைய தரிசனம் வந்த போது. ஹல்லேலூயா. இதோ கர்த்தரே அவரோட பரிசுத்தத்தை, 3ஆம் வசனம். இப்போ இந்த பெரிய ராஜாவை பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது, அந்த சராஃபுகள் சொல்றது என்ன? இந்த தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தை பார்க்கும்போது தான் அவர் தம்முடைய அசுத்தியை குறித்து உணர்வடைந்தது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை குறித்து, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு தரிசனம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த நாள்ல என்னுடைய கண்களை திறக்கும். யாரை பார்க்கிறதுக்கு? அவருடைய குறைகளே, இவருடைய குறைகளே, சபையின் குறைகளே அல்ல. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு பார்க்க வேணும், உம்முடைய மகிமையை எனக்கு பார்க்க வேணும். கர்த்தரை நாம பார்க்கும் போது, நம்முடைய கண்கள் திறக்கும் போது, யாரும் சொல்லாமல் நமக்குள்ள இருக்கிறதான அசுத்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இது இல்லாமல் யாராவது உங்களை பார்த்து நீ செய்யறது தப்புன்னு சொல்லிட்டா நமக்குள்ள எரிச்சல் வந்துடும், கோபம் வந்துடும், ஒத்துக்கொள்ளாது, பிரச்சனை ஆயிடும். ஆனா நீங்க தேவனையே கொஞ்சம் பார்த்துட்டா, ஹல்லேலூயா, எது சரி எது தப்பு நேச்சுரலா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா ஏன் நம்ம போக வேண்டியது அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்கு பின்னாக நான் நிக்கிறதுக்கு தகுதியா இல்லையா? அந்த தேவனுடைய பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அந்த மகிமையை பார்க்கும்போது எசேயாவுக்கு பெரிய ஒரு மாறுதல் உண்டாகிவிட்டது. யாருமே சொல்லாத அவருக்குள்ளே இருக்கிறதான அந்த அசுஜியை உணர முடிந்தது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன, ஐயோ என்னுடைய ஆதரம் எவ்வளோ அசுத்தமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த பாவத்தை அவர் உணர்ந்த போது, then it brought a conviction. The conviction brought a confession. Hallelujah. அவருடைய பாவ உணர்ச்சி வந்த போது அதை அவர் அறிக்கையிட்டு விடுகிறார். Hallelujah. இது பெரிய முக்கியமான விஷயம். நம்முடைய பாவங்களை நம்ம மூடி வச்சிட்டால் வாழ்வடைய மாட்டோம். ஆனா அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவோமாகில் என்ன பெற்றுக்கொள்வோம்? இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் பாவத்தை அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம், அவருக்கு இரக்கம் பெற்க முடியாது. இரண்டாவது கூட்டர் அவங்க ஒத்துக்கொள்ள, பாஸ்டர், பிரதர், சிஸ்டர், எனக்கு தெரியும் இது ஒரு தப்பு, ஒத்துக்கொண்டாச்சு, ஆனா விட்டு விடுறது இல்லை. அறிக்கையிட்டா மட்டும் பத்தாது, அதே விட்டு விடுவோமாகில். என்னாவது அழைக்கப்பட்டதான ஜனம் தங்களை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து ஜெபிச்சு தங்களுடைய துர்மார்க்கங்களை விட்டு விடுவோமாகில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னிச்சு அவங்களை குணமாக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாம் விட்டு விட வேண்டியதே விட்டு விடணும். இப்போ இவர் கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்த போது
அவர் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு அவருடைய பாவத்தை அறிக்கையிட்ட போது தேவன் என்ன செய்தது? ஒரு தூதனை அனுப்பி அவருடைய அதரங்களை தொட்டு என்ன சொன்னது? இப்பொழுது உன்னுடைய பாவங்கள் மாற்றப்பட்டு உனக்கு ஒரு சுத்தமான அதரங்களை கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் கூட நம்முடைய பாவங்களை உண்மையாய் அறிக்கையிட்டு விடுவோமாகில் கர்த்தர் நம்மை சுத்தம் பண்ணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நாம் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறபடினால நம்ம பலவீனங்களே விட்டுவிட விருப்பம் இருந்தால், கர்த்தரோடு நாம் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொண்டால் கண்டிப்பா கர்த்தர் அதிலே இருந்து நம்மை விடுதலை ஆக்கும். ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர், அவர் நம்மை நேசிக்கிறபடியினால நம்மை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஏன்? அவருடைய பெயரே என்னது? தம்முடைய ஜனத்தை அவருடைய பாவங்களிலே இருந்து விடுதலை ஆக்குறவர். ஹல்லேலூயா. இயேசுவின் பெயருடைய அர்த்தம் என்ன? கருத்து என்ன? தம்முடைய பாவங்களிலே இருந்து விடுதலை ஆக்குறவர். ஹல்லேலூயா. இயேசு என்றால் அவருடைய தம்முடைய ஜனம். நாம் எப்படி அவருடைய ஜனமாய் மாறும்? அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவே என்னுடைய ரட்சகரும் கர்த்தருமாய் நான் ஒத்துக்கொள்ளும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது நான் அவருடைய ஜனமாய் மாறும். அப்படி ஏற்றுக்கொண்ட அவருடைய ஜனத்தை அவருடைய பாவத்திலே இருந்து விடுதலை பண்ணுகிறதான தேவன். ஹல்லேலூயா. அப்படி இவர் கூட அவருடைய பாவத்திலே இருந்து விடுதலை பெற்ற பிறகுதான் அவருக்கு ஒரு உணர்வு உண்டானது. என்னது? ஐயோ, அப்பதான் தேவனுடைய பர்டன், அவருடைய அந்த சத்தத்தை கேட்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை குறிச்சு ஒரு பாரம் வர வேணும் என்றால் முதலாவது நமக்குள்ளே கர்த்தரோட ஒரு ஐக்கியம் உண்டாகணும். நமக்குள்ள நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். பவுல் கூட அல்ல, தாவீது கூட 51வது சங்கீதத்தில் என்ன சொல்றது? 51 சாம்ஸ் அங்க நம்ம படிக்கும் போது அவர் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்ட பிறகு 51வது சங்கீதம் 13வது வசனம். அப்பொழுது ஒரு கண்டிஷன், எப்பொழுது? நான் பாதகருக்கு உன்னுடைய வழிகளை உபதேசித்து, இப்போ நான் பாவிகளோட அவருக்கு வழிகளை சொல்லிக் கொடுக்கும், ரட்சிப்பின் வார்த்தையை சொல்லிக் கொடுக்கும். எப்பொழுது? அதுக்கு மேல கொஞ்சம் படிப்போமா? அல்ல, 9ஆம் வசனத்திலே இருந்து என்னுடைய அக்கிரமங்களை நீக்கி ஒரு சுத்த ஹிருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும், நிலவரமான ஆவி. இப்போ சந்தோஷம் அப்புறம் விட்டு விடுதான் இல்ல, ஒரு 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 பக்கமான ஆவி எனக்கு கொடுக்கும். அடுத்தது அப்போ இந்த கர்த்தருடைய ரட்சிப்பை பற்றி சொல்லணும்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியாவது தேவையா இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியினால்தான் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியதான ஒரு வல்லமை நமக்குள்ள கிடைக்கிறது. நமக்கு பின்னாடி வருவோம். அடுத்தது, எனக்கு உன்னுடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை கொடுக்கும், திரும்பவும் எனக்கு தந்து. அப்படி செய்தால் பாரு, இத்தனை விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு அமெரிக்கா இருக்க முடியாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேணும்னா முதலாவது நமக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்க வேணும். எனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாவிட்டால் நான் எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக் கொள்வோம். இன்னைக்கு நம்ம மிஷன் ஃப்ரைடே. அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வேணும்னா முதலாவது நமக்குள்ளேயே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் தேவையா இருக்கிறது. அதுக்கு தடையா இருக்கிற ஏதாவது, பரிசுத்த ஆவிக்கு தடையா இருக்கிற ஏதாவது நமக்குள்ள இருந்தால், தாவீதை போல, எசேயாவை போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அது அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்குள்ள என்ன கொடுக்கும்? ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும். அது அந்த வல்லமை வச்சுதான் மற்றவங்களுக்கு நமக்கு ரட்சிப்பை சொல்ல முடியும். இங்கே
இயேசுவும் கூட என்ன சொன்னது? முதலாம் நம்ம எடுத்த வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரத்துல முதலாம் வசனம். வேற 70 பேரை. அப்போ வேற 70 பேர்னா அதுக்கு முன்னாக யாரையும் அனுப்பி இருக்கு? அது யாரு? 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர்களை அனுப்பினது. இப்ப 12 பேரை அப்போஸ்தலர்களை அனுப்பினது. அவரே மட்டுமல்ல. இப்ப நம்ம என்ன சொல்லும்? இதெல்லாம் ஏதோ மிஷனரி மாறு இல்லாவிட்டா பாஸ்டர்ஸ் போதகருக்கு. நமக்கெல்லாம் என்ன? இதெல்லாம் யாருக்கு? ஹலோ, நான் சொல்றதுக்கு விவரிக்கிறதுனா, அப்போ 12 பேரை தெரிஞ்சு கொண்டது எதுக்காக? 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்ப அப்போஸ்தலர்கள் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவருண்டு. அவரையும் கர்த்தர் அனுப்புறது எதுக்காக? கர்த்தருடைய ராஜ்யத்தை சுவிசேஷிக்கும்படியாக. ஆனா அவர் மட்டுமல்ல, வேற 70 பேரை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒவ்வொரு நிலவாரமாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஆளுகளை தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. ஆனா அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, இந்த 70 சிஷ்யர்களே அப்போஸ்தலர்கள் அல்லாதவரை கூட கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று சுவிசேஷம் சொல்றதுக்கு என்று தெரிந்து கொண்டார். அப்புறம் படிப்போம். அதுதான் அந்த அண்டர்லைன் தட் வேர்ட். தமக்கு முன்னே. இப்ப இயேசு எந்த இடத்துக்கு போகணும் என்று விரும்பினாரோ, இயேசுவுக்கு முன்னாக அவர் யாரை அனுப்பினது? தம்முடைய சிஷ்யர்களே 2 பேராக அனுப்பினது. இங்க நான் ஒரு வெளிப்பட சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அநேக பட்டணத்துக்கு, அநேக வீடுக்கு போக விருப்பமாயிருக்கு. ஆனா கர்த்தர் போக வேணும்னா, ஹல்லேலூயா, நான் கொஞ்சம் கவனிக்கணும். நான் சொல்றது கொஞ்சம் ஆழமான விஷயம். ஏதாவது ஒரு வீட்டுக்கு, ஒரு பட்டணத்துக்கு கர்த்தர் போக வேணும் விரும்பினா, அதுக்கு முன்னாக யாரை அனுப்பும்? ஹல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த வீட்டுல போனா, மீதியானது பின்னால யாரு வந்துடும்? சொல்லுங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருக்குரியது. ஒரு பட்டணத்தை கர்த்தர் ரட்சிக்க வேணும்னா, அது கர்த்தரால் தான் கூடும், பரிசுத்த ஆவியானவரால் கூடும். ஆனா கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாக கர்த்தர் ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அந்த வீட்டுல ரட்சிப்பை அனுப்பும், அந்த தேசத்துல ரட்சிப்பை அனுப்பும். நல்லது. ஆனா கர்த்தர் விரும்புறது என்ன? கர்த்தருக்கு கூட அந்த வீட்டிலே போய் ரட்சிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாக அவர் போக விரும்புறாத பட்டணத்துக்கு. ஹல்லேலூயா. எந்த வீட்டுக்கு கர்த்தர் போக விரும்புறாரோ அதுக்கு முன்னாக 2 பேரை அங்கே அனுப்புறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு வீட்டுக்கு உங்களை அனுப்பினால் அதுக்கு பின்னால யாரோட நோக்கம்? கர்த்தரோட நோக்கம். அதுக்கு பின்னால கர்த்தருக்கு என்ன நோக்கம் இருக்கு? அந்த வீட்டுக்கு கர்த்தர் போக விரும்புறார். ஏதாவது ஒரு வீட்டுக்கு கர்த்தர் போகணும் என்று நீங்க விரும்பினால் ஜெபத்தோட முதல் நீங்க கால் வைங்க. ஹல்லேலூயா. இது ரகசியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு கிராமத்திலே கர்த்தர் போகணும் என்று உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் நீங்க முதல்ல அதற்கு அந்த பட்டணத்துக்கு போங்க ஜெபத்தோட. கண்டிப்பா பின்னால யாரு வந்துடும்? காரணம் அனுப்பினது அவர். எதுக்காக? அவர் எந்த பட்டணத்துக்கு போகிறதுக்காக விரும்பினாங்களோ அந்த இடத்துக்கு தான் உங்களை அனுப்பும். ஹல்லேலூயா. வெறுமையாக கர்த்தர் அனுப்ப மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை அனுப்பினால் அந்த பட்டணத்து மேல கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க வேலை விஷயமாக தான் இங்க வந்திருக்கலாம். ஆனா ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் இந்த ஊர்ல வந்திருந்தா, கர்த்தர் தான் உங்களை அனுப்பினா, கர்த்தருக்கு ஒரு விருப்பம் உண்டு. இந்த பட்டணத்திலே கர்த்தர் வர விரும்புகிறார்.
நான் சொல்ற விஷயம் எத்தனை பேருக்கு புரியுது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்தால், இந்த இடத்துல நமக்கு பின்னால கர்த்தர் இந்த தேசத்தை ரட்சிக்க விரும்புகிறார். அதுக்குதான் ஒரு வேலையாக இருக்கலாம், ஆனா வெறும் வேலை அல்ல கர்த்தருக்கு நோக்கம். இந்த பட்டணத்தின் ராஜ்யத்தின் ரட்சிப்பு தான் கர்த்தருக்கு பாரமாக இருக்கு. அதுக்குதான் கர்த்தர் முதல்ல நமக்குள்ள ரட்சிப்பை கொடுத்து, இப்படிப்பட்டதான ஒரு இடத்தை கொடுத்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறது. நீங்க கேட்கணும், ஆண்டவரே இந்த இடத்துல என்னை கொண்டு வந்ததுக்கு என்ன நோக்கம்? அப்பா, நீர் இங்க என்னை அனுப்பினா நீ இங்க வரணும். ஒரு வீட்டுல போகும், நீங்க ஜெபிச்சுட்டு போங்க, ஆண்டவரே நான் அந்த வீட்டுல போகிறது, ஆண்டவரே நான் போன பிறகு நீங்க அங்க அந்த வீட்டுல வரணும், அவங்களை ரட்சிக்கணும். நீங்க பாருங்க, ஹல்லேலூயா. அப்படி ஜெபத்தோட நீங்க போனா கண்டிப்பா ஒரு பெரிய கர்த்தருடைய மகிமை நீங்க பார்க்க முடியும். ஹலோ, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அப்ப எத்தனை பேர் விரும்பணும் இந்த வீட்டுக்கு? ஒரு ஆர்மி வீடா இருக்கல, யார் வீடா இருக்கு, அங்க கர்த்தர் போனோம்னா நம்ம ஜெபத்தோட கொஞ்சம் போயிட்டாலே போதும், மீதியானது கர்த்தர் பார்த்து கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்க போங்க, ஹல்லேலூயா, ஜெபத்தோட போங்க, மீதியானது கர்த்தர். ஏன்னா கர்த்தர் விரும்புறார். எந்த பட்டணத்துக்கு கர்த்தர் போக விரும்புறாங்களோ அந்த இடத்துக்கு அதுக்கு முன்னால 2 பேரை அனுப்பினது. ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறாரு, ஆர் எனக்காக போகும், நான் ஆரை அனுப்பு. ஹல்லேலூயா. ஏன்னா கீழே படிக்கும் போது அவங்க என்ன சொன்னது? அறுப்பு மிகுதி. அதுதான் நம்ம இன்னைக்கு பாடின பாட்டு. அறுப்பு மிகுதியா இருக்கு. ஹல்லேலூயா. அதான் யோவானோடு சொன்னது. நீங்க சொல்லுவாங்க இதுக்கு காலம் ஆகல, ஆனா நீங்க கொஞ்சம் தலையை ஏறெடுத்து பார்த்தா அறுப்புக்காக எல்லாம் விளைஞ்சிருக்கு இல்லையா? எங்க யோவான்ல இல்லையா? அந்த அந்த ஸ்திரீயோட பேசும்போது அந்த ஸ்திரீ போன பிறகு விசேஷர்களை பார்த்து என்ன சொன்னது? 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம், எத்தனாவது வசனம்? 36வது வசனம். 35ஆம் வசனம். எஸ். இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறது என்ன? பாஸ்டர் இன்னும் டைம் இருக்கு, சமயம் ஆகல. நீங்க தான் சொல்லிட்டு இருக்க, கர்த்தர் வர்றாரு. எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் கொஞ்சம் இருங்களே, நான் முதல்ல என்னோட விஷயம் எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணட்டும், என் பிள்ளைகள் விஷயம் செட்டில் பண்ணட்டும், எல்லாம் முடிச்ச பிறகு நான் பாப்போம். ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கு? இன்னும் அறுப்பு காலம் வரல, இன்னும் 4 மாசம் இருக்கு. ஆனா இயேசு என்ன சொன்னது? அடுத்தது இப்போ நீங்க கொஞ்சம் கண்கள் ஏறெடுத்து பாருங்க. நீங்க தான் சாக்கு சொல்லிட்டு இருக்கு, இன்னும் டைம் ஆகல, இன்னும் அவர் ரட்சிக்கப்பட டைம் ஆகல, இன்னும் ஆகல. ஆனா நீங்க கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார்த்தா அங்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப அவரு கண்களை ஏறெடுக்கும் போது யாரை பார்த்து தெரியுமா? அந்த ஸ்திரீ, அந்த சமரியா ஸ்திரீ போயிட்டு அங்க போய் சுவிசேஷம் சொல்லி திரளான ஜனங்களை அந்த இடத்துல இருந்து இயேசு கிட்ட கூட்டிட்டு வரும்போது அதே பார்த்து தான் சொன்னது, நீங்க கொஞ்சம் கண் ஏறெடுத்து பாரு, அதோ அறுப்புக்காக வயல் ஆயத்தமா இருக்கு, அவங்க வந்துட்டே இருக்கு. நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ நாம இப்ப டைம் ஆகல, இன்னும் ஆகட்டும் சொல்லிட்டு இருக்காத, நம்முடைய கண்களை கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பிரசங்கிக்க வேணும்னா அதுக்கு பரிசுத்த ஆவி நமக்கு தேவையா இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது நீங்க என்ன உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் அடையும். பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் எனக்கு சாட்சிகளாகுவீர். யாருக்கு சாட்சியாகணும்? இயேசுவுக்கு சாட்சியாகணும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நம்முடைய சாட்சி என்னது? இயேசுவை பற்றி. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சாட்சி யாரை சாட்சி சொல்றது?
நான் சொல்ல விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. தம்மே சாட்சி அவரை குறிச்சுதான். நாம் யாருக்கு சாட்சி? இயேசுவுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்தது, அவர் நமக்கு செய்தது, அவர் நமக்கு கொடுத்தது, அதுதான் சாட்சி. அப்ப தேவன் விரும்புறது என்ன? நாம் ஒவ்வொருவரும் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றதோ அத்தனை பேரும் கர்த்தருடைய சாட்சிகளாய் மாறணும். ஆனா கர்த்தருடைய சாட்சிகள் ஆக வேண்டும்னா நமக்கு வல்லமை தேவை, பலன் தேவை. பேதுருவை பாருங்கள். ஒரு நாள் கொஞ்சம் இயேசு காட்டி கொடுக்கும் அந்த இரவிலே பேதுரு சொன்னது, கர்த்தரே, நான் உன்னோடு கூட சாகவும் ரெடி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனா அந்த இரவிலே, அதாவது கொஞ்சம் ஒரு 3-4 மணிக்கு அப்புறம், விடிய காலை 4 மணிக்கு முன்னாக அதே பேதுரு ஒரு ஸ்திரீ முன்னால என்ன சொன்னது? எனக்கு இயேசுவே தெரியறது இல்லை. ஆணையிட தொடங்கிட்டான், பிராக தொடங்கிட்டான். ஐயோ, எனக்கு அவரை தெரியவே தெரியாது. பாரு, ஏன்? பேதுருவுக்கு நல்ல விருப்பம் இருந்தது, கர்த்தருக்காக சாட்சி ஆகணும். ஆனா அவருக்குள்ள என்ன இருந்தது? ஒரு பயம். நம்முடைய வாழ்க்கையில ഏറ്റവും ஒரு தடையா இருக்கிற விஷயம் தான் பயம். எத்தனை பேருக்கு அது உணர்ந்து கொள்ளுது? ஹல்லேலூயா. ஃபியர். அதனால தான் இயேசு அப்பா சொல்றது, நீ பயப்படாதே. கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும்னா பயம் நம்மளிடத்துல இருந்து வெளியே போகணும். பூர்ண அன்பு நமக்குள்ள வரும்போ அது பயத்தை புறமே தள்ளும். ஆனா இந்த பயம் எப்ப தொடங்கினது? பயம் எப்ப தொடங்கினது? முதல் பயம் எங்க தொடங்கினது? Book of Genesis 3rd chapter இல்லையா? கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. பயம் முதல்ல எங்க தொடங்கினது? கேட்டு பயந்து. பாரு, முதல் பயத்தை பற்றி அங்க சொல்லி இருக்கு இல்லையா? நான் பயந்துட்டேன். அது வரைக்கும் அவருக்குள்ள என்ன இல்ல? பயமே இல்லை. எப்பதான் கர்த்தர் வரும் எதிர்பார்த்துட்டே இருந்தது. ஏன்னா பரிபூர்ண அன்பு கர்த்தரோட வச்சிருந்ததுனால. ஆனா இப்ப பயந்துட்டான். முதல் அவருக்குள்ள ஒரு பயம் வந்தாச்சு. எப்போ? தேவனுடைய கட்டளைகளை மீறின போது, மனிதனுக்குள்ள பாவம் வரும்போது என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். ஆமென். இப்போ பயம் வந்ததுனால தேவ சமூகத்துல வர அவரால் முடியல, போய் ஒளிஞ்சுறாங்க. ஹல்லேலூயா. தேவன் கூப்பிடும் போதும் தேவ சமூகத்துல வர அவரால் முடியல. ஏன்? அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஆனா இந்த பயத்தை மாற்றுவதற்கு தான் கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே அடிக்கப்படும் போது பல நோக்கங்கள் இருந்தது. அதுல ஒரு நோக்கம் என்னது? அவர் எபிரேயருக்கு எழுதிய நிருபம், நீங்க 2ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம். Hebrew chapter 2 14 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாய பிசாசானவனே நமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி. அவர் நமக்குள்ள என்ன இருந்தது? நமக்குள்ள பாவம் இருந்த போது ஜீவித காலம் எல்லாம் ஒரே ஒரு பயம், மரண பயம். ഏറ്റവും பெரிய பயம் என்ன? பலவிதமான ஃபியர் ஃபோபியாஸ் இருக்கு. சிலருக்கு ஒரு பூச்சியை பார்த்தாலே பயம், பாட்டா பூச்சி. சிலவங்களுக்கு இருட்டுக்கு பயம். சிலவங்களுக்கு என்ன பயம்?
வியாதி வருமோ ஒரு இருமல் வந்தா ஐயோ இது என்ன சும்மா ஒரு இருமல், ஒரு வலி வந்தா அவ்வளவுதான். எல்லாவற்றுக்கும் பயம் பயம் பயம். ஆனா ഏറ്റവും பெரிய பயம் என்ன? மரண பயம். இந்த மரண பயம் எதனால வந்தது? பாவத்தினாலே. இந்த மரணத்துக்கு யார் அதிகாரி? பிசாசே. அதே அந்த பயத்தை நீக்கும்படிக்கு அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசே இயேசு தம்முடைய மரணத்தினாலே நீக்கி அந்த மரண பயத்தின் அடிமத்தத்தில் இருந்தவரே விடுதலையாக்கினார். நானும் நீங்களும் அந்த மரண பயத்திலே இருந்து வெளியே வரணும். எத்தனை பேர் ஹalleluya? அந்த உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் உறுதி நமக்குள்ள இருந்தால் மரண பயம் இருக்காது. மரணத்தை பயப்பட மாட்டேன். அதனாலதான் பவுல் சொல்றது சாவு எனக்கு ஆதாயம். பாரு, நமக்கெல்லாம் வாழ்கிறது ஆதாயம், பவுலுக்கு சாவு ஆதாயம். இதுல இருந்து விட்டு பிரிந்தால் நான் கர்த்தரோடு கூட அந்த உறுதி அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த உறுதியாக சொல்ல முடியும்? எனக்கு பயமே இல்லை பாஸ்டர், இப்போ கர்த்தர் வந்தாலும் இப்ப நான் உயிரை விட்டாலும் நான் என் கர்த்தரோடு கூட இருப்பேன். அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தேவை. அதுதான் நமக்கு கொடுக்கிற வெற்றி. ஹalleluya. அப்படி இருக்கிறவங்களே பிசாசும் ஒண்ணும் செய்ய முடியாது, உலகமும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஹalleluya. அதனாலதான் இயேசுப்பா சொன்னது, நீ சரீரத்தை மட்டும் சாக அடைக்கக்கூடியவரை பயப்படாதே. ஹalleluya. உன் சரீரத்தையும் ஆத்துமாவை அழிக்கக்கூடியவரை பயப்படு. ஹalleluya. நமக்குள்ளே அந்த ரட்சிப்பு இருக்கும்போது, அந்த ரட்சிப்பின் உறுதி இருக்கும்போது நமக்கு மரண பயம் இல்லை. அந்த மரணத்தை பயம் நம்மை விட்டு நீங்கும் போது எது அந்த அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நமக்கு பயமே இருக்காது. ஏன்? நமக்கு பயம் இல்லாத வரும்போது எதனால? எனக்குள்ள ரட்சகர் இருக்கிற, ஆனால் எது வந்தாலும் நான் கர்த்தரோடு கூட இருப்பேன் என்ற உறுதி இருக்கும் போது சுவிசேஷத்தை சொல்ல நமக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஹalleluya. இல்லாவிட்டா ஐயோ அங்க போய் சொல்லி என்ன ஆகும்? பயம். என்ன பயம்? ஏதோ ஆயிடுமோ. ஆனா பயம் வேண்டாம். ஹalleluya. நாம் பயத்தை கூட மேற்கொள்ளணும். ஏன் பயம் இருந்தா என்ன? புக் ஆஃப் ரெவலேஷன் 21:8 பாருங்க. ஐ திங்க் 21:8. பயப்படுகிறவர்களும் அந்த அங்கே ஒரு பட்டிகை சொல்லும் போது முதல் சொல்லியது என்னது? பயப்படுகிறவர்களும் பாரு. அப்ப நரகத்துக்கு போறதுக்கு பெரிய பாவம் எல்லாம் தேவையில்லை. ஹலோ, உங்க பைபிள்ல என்ன இருக்கு? பயம் இருந்தாலே எங்க போயிடும்? பயப்படுகிறவங்க எங்க போகும்? யாருமே பேசாம இருக்கிறது. அப்ப ஒரு கேள்வி, பயம் இருக்கா? அப்ப இந்த பயத்தோடு இருந்தா நீங்க சொர்க்கத்துக்கு இந்த வசனத்தின்படி நம்ம அங்க போக முடியுமா? அப்ப நமக்குள்ள இருந்து இந்த பயம் மாறணும். அப்ப நம்ம கேட்கணும், ஏன் எனக்கு இந்த பயம்? ஹalleluya. பயம் எப்போ வந்தது? பாவத்துக்கு பிறகுதான். பாவத்துக்கு முன்னால என்ன இல்ல? பயம் இல்லை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, பயப்படாதே. நீ ஏன் பயப்பட்டுட்ட? ஹalleluya. தாவீது என்ன சொல்றது? மரணத்தின் பள்ளத்தாக்கு வழியாக போகும்போது அது ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும்போது தான் பயம் இல்லாம இருக்கு. ஹalleluya. கர்த்தரோடு உள்ள ஃபெலோஷிப் இருந்தா தான் பயம் நம்மை விட்டு நீங்கும். ஆமென். ஆதாம் கர்த்தரோடு கூட தொடர்பு வச்சிருந்தப்ப அவனுக்கு பயம் இல்லை. பாவம் வந்தப்ப தொடர்பு மாற்றப்பட்டது. Our spiritual deadness, he was separated. அப்போ பயம் வந்துச்சு. ஆனா இந்த பயத்தை நம்ம வெளியில எடுத்துடணும். ஹalleluya. அது என்ன பயம் ஆகட்டும், பயம் ஒரு பெரிய பாவம். ஹalleluya. பாவம் என்ன சொல்றது?
தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடையா இருக்கு. ஆனபடினா நமக்குள்ள எந்த பயம் இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால இந்த பயத்தை நம்மை விட்டு நீக்கும்படி, ഏറ്റവും பெரிய பயம் மரண பயம், அது நம்மை விட்டு நீக்கி நமக்கு சுவாதந்திரம் கொடுக்கும்படிக்கு நமக்காக இயேசு அவருடைய சாகினாலே பிசாசை ஒடுக்கினார். அவர் கர்த்தர் எனக்காக அது நிவர்த்தி செய்தால் விசுவாசத்தினால இன்றைக்கு சபையை நாம் அது பெற்றுக் கொள்ளுவோம். எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மரண பயம் இன்றைக்கு நம்மை விட்டு நீங்கணும். ஏன்னா அதுதான் கர்த்தரோட நோக்கம். யாருக்காவது நமக்கெல்லாம் பயம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, இருந்தா ஆண்டவரோட இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இந்த பயத்தோடு கூட இருக்கிறதுக்கல்ல, ஹல்லேலூயா, அந்த அந்த பெர்ஃபெக்ட் லவ், கர்த்தரோட எனக்கு அன்பு இருக்கும்போது இந்த பயத்தை அது புறந்தள்ளும். அப்ப எனக்கு பயம் இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் எனக்கு அன்பில்லை. ஹல்லேலூயா, அந்த கர்த்தருடைய அன்பு இன்றைக்கு நமக்குள்ளே வரட்டும். அதனாலதான் பவுல் சொல்றது, அல்ல தாவீது சொன்னது, அப்பொழுது நான் அக்கிரமக்காரோடு உம்முடைய வார்த்தையை சொல்லும். எப்பொழுது? எனக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகும் போது, என் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, கர்த்தரோடு எனக்கு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அந்யோன்யம் உண்டாகும் போது. இப்போ அதே பேதுரு இந்த பரிசுத்த ஆவி அவருடைய மேல வந்த பிறகு வெளியே வந்து ஆயிரங்களுக்கு முன்னாக நின்று இயேசுவை பற்றி சொன்னது. ஹல்லேலூயா. ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிப்பு அடைந்தது. இந்த பேதுருக்குள்ள இந்த மாற்றம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கு சாட்சியாகும்படிக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனா பயம், ஆனா அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு கர்த்தரோட சாட்சியாக மாறணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். இந்த பயம் என்னை விட்டு நீங்கணும். அதுக்கு உயரத்திலே உள்ள அந்த பலன் எனக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது அடிமை நுகங்கள் அது முறிக்கப்படும். ஹல்லேலூயா. பிசாசு எந்த நுகம் உன் கருத்துக்கு மேல வச்சிருந்தாலும், ஒருவேளை ஒரு பயத்தின் நுகமா இருக்கலாம். இன்றைக்கு நாம ஜெபிக்க போகுது, ஆண்டவரே அந்த பயம் என்னை விட்டு நீங்கட்டும். தேவையில்லாத பயம், வியாதி மேல பயம், இல்லாவிட்ட இருட்டு மேல பயம், மரணத்தின் மேல பயம், எந்த பயமா இருந்தாலும், ஆண்டவரே நான் இந்த பயத்தின் அடிமத்தத்தில் இருக்கிறதுக்காக நீ என்னை அழைக்கல. கர்த்தரே, நீ வந்தது எனக்கு விடுதலை உண்டாகும்படி. இந்த பயத்தின் அடிமத்தத்தில் இருந்தும் எனக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கு. கர்த்தருக்கு நான் சாட்சியாக மாறணும். ஹல்லேலூயா. அறிப்போ அறிவிட அதிகம், ஆனா வேலையாட்களோ குறைவு. கர்த்தர் என்ன கேக்குது? நான் ஆரே அனுப்பு. அப்ப அந்த பரிசுத்தம் அவருக்குள்ள வந்த போது யாரு? அந்த எஸ்ஐயா என்ன சொன்னது? இதோ அடியன், அடியனே. இப்ப நம்ம என்ன சொல்றது? கர்த்தரை என்ன அனுப்பாது? இன்னைக்கு இந்த பிரசங்கம் எல்லாம் பிரதர் உங்களுக்காக தான், சிஸ்டர் கேட்டீங்களா, உங்களுக்காக தான். இன்னும் அப்படி இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொன்னது நமக்காகத்தான், எனக்காகத்தான், அவருக்காக அல்ல, எனக்காக. அந்த வார்த்தையை கேட்ட போது எஸ்ஐயா சொன்னது, ஆண்டவரே அடியனிதா, here I am, அடியனிதா. அடியனே எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இன்னைக்கு? அப்பா, ஒரே ஒரு வாழ்க்கை நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையிலே கர்த்தரை உம்முடைய சித்தம் செய்ய அடியனிதா ஒரு அவசரம். உண்மையாக ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுறது. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இதுக்கு என்ன ஜெபிக்கணும், அல்ல என்ன வசனத்தை கொடுக்கணும்? கர்த்தருக்கு நமக்கு தேவையான வார்த்தை எனக்கும் உங்களுக்கு கர்த்தருக்கு கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா. நான் ஏதோ பாயிண்ட் சொல்லி வசனம் கொடுக்கிறதல்ல. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பயத்தில் இருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். நமக்குள்ள ஒரு உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுறதுக்காக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று. ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு ராஜ்யத்திலே போக விரும்புகிறார். ஆனா அதுக்கு முன்னாக அவர் 2 பேரை அந்த இடத்துல அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு 2 பேர் கிடைக்காவிட்டா புருஷன் மனைவி 2 பேராச்சு. ஹல்லேலூயா. நீங்க ஒன்னாக போங்க. ஹல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டுல போங்க, ஜெபத்தோடு கூட போங்க. ஹல்லேலூயா.
ஒரு இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. அவருக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எதுவும் அதிகம் சொல்ல வேண்டாம். சரி பிரதர் சிஸ்டர், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமான்னு கேளுங்க. எல்லாருக்கும் ஜெபம் தேவைதானே? ஹல்லேலூயா. ஜெபத்தினாலே மீதியானது கர்த்தர் பாதுகாத்து, கர்த்தர் பார்த்துக் கொள்ளும். ஏன்னா கர்த்தர் விரும்புறாரு. அவர் எந்த கிராமத்துக்கு போக விரும்புகிறானோ அதுக்கு அந்த இடத்துக்கு அவர் சிஷ்யர்களை அனுப்பி. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் போறதுக்கு முன்னால யார் போகணும்? நம்ம எத்தனை பேர் சொல்லும் எசியாவை போல இதோ அடிய. இதுவரைக்கும் நம்ம அவர் குறைகளை இவர் குறைகளை பார்த்துட்டு இருந்தது போதும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அதெல்லாம் இருக்கட்டும், குறைகள் இல்லாத எந்த இடமும் இல்லை. ஏன்னா கர்த்தரே சொல்லியது, தேவனுடைய சபையை பற்றி தேவ ராஜ்யத்தை பற்றி சொல்லும் போது அது ஒரு வலை. அந்த சமுதிரத்துல வலை வீசும் போது அதுக்குள்ள என்ன இருக்கும்? வலை எதுக்காக வீசுறது? மீன் பிடிக்கிறது. ஆனா உங்களுக்கு தெரியும் அந்த வலைக்குள்ள என்னென்ன இருக்கும்? மீன் மட்டுமா இருக்கும்? இல்ல, ஞாண்டு இருக்கும், அது இருக்கும், பாம்பு கூட இருக்கும். எது வரைக்கும்? ஆனா கடைசியில தூதர்கள் என்ன எடுக்கும்? அந்த மீனை கலெக்ட் பண்ணி மீதியானதை தூக்கி வீசும். எப்போ? எப்போ? வரவிங்கள். அப்படியானால் கர்த்தரோட வரவு வரைக்கும் இந்த வலைக்குள்ள மீனும் இருக்கும், பாம்பு இருக்கும். நீங்க பாம்பை பார்த்து என்ன இடர்ல அடையாதீங்க. ஹல்லேலூயா. அது இருக்கட்டும், ஏன்னா அது வலை, ஒரு பெரிய வலை இல்லையா? ஆனா நாம மீனாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அதை பார்த்து, அந்த ஞண்டை பார்த்து, இதை பார்த்து, நம்ம பாம்பை பார்த்து இடர்ல அடையலாம். ஏன்னா இது பெரிய சமுதிரத்துல வலை இருக்கு. ஆனா பாம்பை பிடிக்கிறதுக்கு எல்லாம் வலை இருக்கிறது. ஆனா அதுக்குள்ள அது இருக்கு. ஆனா கடைசி நாள்ல எது கர்த்தருக்கு தேவையோ அது எடுக்கிறது. ஆனா நாம் கர்த்தருக்கு தேவையுள்ளவராய் மாறுவோம். நாம் மற்றுள்ளவரை பார்க்கதை பார்க்கலும். நமக்கு இன்னைக்கு ஜெபிப்போம், கர்த்தரை என் கண்களை துறக்கும் உண்மையை பார்க்கும்படிக்கு, உம்முடைய பரிசுத்தத்தை பார்க்கும்படிக்கு, ஆண்டவரே அந்த மகிமையான தேவனை பார்க்கும்படிக்கு அது எனக்குள்ளே ஒரு மாறுதல் கொண்டு வரணும். இதுவரைக்கும் நம்ம அவருடைய குற்றம் இவருடைய குற்றம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இன்றைக்கு கர்த்தர் என் கண்களை திறந்து நான் என்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொள்ளட்டும். அப்பா, என்னுடைய நாவு எப்படி இருக்கு, என்னுடைய கண்கள் எப்படி இருக்கு, நான் எப்படிதான் பேசிட்டு இருக்கு, ஆண்டவரே எனக்கு மன்னியும். அந்த கர்த்தர் நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தை கொடுக்கும் போது நமக்கு ஒரு பெரிய பேர்டன் உண்டாகும். இப்ப நமக்கு என்ன பேர்டன்? இந்த ஊழிய அல்லது கர்த்தருடைய அந்த பேர்டன் நமக்கு கேட்க முடியலையே. அந்த குறையை இந்த குறையும் பார்த்து அதை சொல்லி இதை சொல்லி நமக்கு ஊழியத்தை பற்றி அல்லது ஆத்துமாக்களை பற்றி சிந்திக்க இடம் இல்லை. பிசாசின் ஏமாத்து. அதை விட்டு விட்டு கர்த்தரோடு நம்ம பார்க்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு பேர்டன் கொடுக்கும். யாருக்கு? பரிசுத்தமான ஜனங்களுக்கு தான் கர்த்தர் பேர்டன். அவருக்கு தான் கர்த்தரோட சப்தம். நான் யாரே? அப்ப அதுக்கப்புறம் என்ன? பிரதர் சிஸ்டர் ப்ளீஸ், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆத்துமாக்களை தேடணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும். வேற எல்லாம் எனக்கு என்ன இல்லை, போதும். ஹல்லேலூயா. நிறைய டைம் நான் வேஸ்ட் பண்ணியாச்சு, எனக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆனா இனி கொட்டு எனக்கு ஒரே நம்முடைய கண்களை மூடுவோமா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு ஜெபிப்போம். கர்த்தரே என் கண்களை திறக்கும், நான் என்னுடைய நிலவரத்தை உணர்ந்து கொள்ளட்டும். நான் ஏது அறிக்கையிடணும், நான் ஏது விட்டு விடணும், எனக்கு உதவி செய்யப்பா. ஹல்லேலூயா. நாம் தேசங்களுக்காய் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். 5 minutes. எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் முடிஞ்ச இருக்கு, இல்லாவிட்டால் நீங்க இருக்கிறபடியா இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது. அப்பா, யாரோ ஒருவர் கர்த்தருடைய சுவிசேஷம் நமக்கு சொல்லினதான். ஆனா நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது உண்மை இல்லாது இருந்தால், உம்முடைய சித்தம் நான் செய்ய மறந்துட்டா, இன்றைக்கு என்னோட நீ மன்னியும். அந்த எசேயாவுக்கு கொடுத்தது போல எனக்கும் கூட ஒரு தரிசனத்தை கொடு. அந்த தாவீதை போல நானும் ஜெபிக்கட்டும். அப்பா, நான் அக்கிரமக்காரோட உம்முடைய வார்த்தையை சொல்லுறதுக்காக எனக்கு இழந்து போனது ரட்சிப்பின் சந்தோஷம் மறுபடியும் கொடுங்க.
உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தந்தருளும். என்னோட பயத்தை என்னை விட்டு நீக்கும். தேவன் அன்பினால் என்னை நிறைக்கும். ஆண்டவரே, இந்த ராஜ்யத்துக்காக ரட்சிப்பை இதுவரை பெற்றுக் கொள்ளாதவங்களுக்காக ஜெபிக்கும்படி எனக்கு ஒரு ஜெப ஆவி கொடுக்கும். ஹல்லேலூயா. தாருமையா எனக்கு ஒரு ஜெப ஆவி. நாம் சபையாக ஜெபிப்போமா? முதலாவது இந்த கத்தர் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த மிடில் ஈஸ்டுக்காக எது தேவனால கூடாது. நேற்று கூட உங்களுக்கு தெரியும், இந்த இண்டோர் ஸ்டேடியத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. ஒரு காலத்துல நமக்கு இது நினைச்சு கூட பார்க்க முடியாது. எத்தனையோ ஜனங்கள் இதை பார்த்து ஆண்டவரே ஜெபிச்சதுனால ஹல்லேலூயா இப்படிப்பட்டதான ஒரு தருணம் நமக்கு கிடைச்சது. வரும் நாட்கள்ல கர்த்தர் இதுக்கும் மேலான காரியம் செய்ய போகுது. ஊடா வர்ஷமனா ரபா கன்சர்ட் மட்டுமல்ல, க்ரூசைடே நடக்கட்டும். எத்தனை பேர் விசுவசிக்கிறாங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கர்த்தர்ல பெரிய பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் வந்து பெரிய க்ரூசைடுகள் நடத்தட்டும். அநேகர் குணமாகட்டும். இந்த தேசம் அசைக்கப்படட்டும். இந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும். இந்த மிடில் ஈஸ்ட் ரட்சிக்கப்படட்டும். இந்த நாட்களில் இந்தியாவில் பெரிய எழுப்புதல் எழுப்பும். ஸ்ரீலங்காவில் எழுப்புதல் எழுப்பும். அமெரிக்காவில் ரட்சியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரஷ்யாவை, சைனாவை, நார்த் கொரியா ரட்சியும். ஆப்பிரிக்கன் ராஜ்யங்களை ரட்சியும் அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க சகோதரர்களை ரட்சியும். பேர் கிறிஸ்தவரை ரட்சியும். ஆஸ்திரேலியா ரட்சியும். முழு உலகத்தை ரட்சியும் அப்பா. இன்னும் எங்கள் வீட்டிலே ஹல்லேலூயா இன்னும் ரட்சிப்பை அடையாதவங்க இருக்கிறாங்க அப்பா. எங்கள் சகோதரர்களை ரட்சியும். ஊக்கமா எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இது ஜெபிக்கக்கூடிய நேரம். ஊடா வாசா மானா மானா. ஹல்லேலூயா. உங்களுடைய கணவன் இதுவரைக்கும் ரட்சிப்பை பெறாவிட்டால் அவங்களுக்காக வேண்டுகொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க மனைவி இன்னும் ரட்சிக்கப்படாவிட்டால் அவங்களுக்காக ஜெபி. இயேசுவின் நாமத்தினாலே அவங்க ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். யாராவது பின்வாங்கி போனா அவங்க இன்றைக்கு திரும்பி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு அசைவாடிட்டே இருக்கு. I could feel it. ஹல்லேலூயா. இப்போ நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிற இந்த ஜெபம் கண்டிப்பா பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தினால சபை ஊக்கமாய் ஜெபிக்கும் போது, ஆவியில ஜெபிக்கும் போது, ஒரு மனசோட ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். அப்பா, இந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும். எங்கள் இந்தியா ரட்சிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஸ்ரீலங்கா ரட்சிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரீவா பாபா ஷமாலானா. பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு அந்நிய பாஷையில கிடைச்சவங்க அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. ஓ ரீவா தவா சம்பனா ரூபா. எஸ் மை லார்ட். இயேசுவின் நாமத்தினால எஸ் எஸ் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரை அனுப்பும். ஊழியக்கார வல்லமையோடு எழுப்புவோம்ப்பா. அந்தந்த கிராமங்களிலே, அந்தந்த பாஷையிலே, அந்தந்த இடங்களிலே ஆண்டவரே அபிஷேகத்தோடு கூடிய தரிசனத்தோடு கூடிய ஊழியக்கார் எழுப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு எழுப்புதல் அனுப்பும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி இறங்கி ஊரா பாபா 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 எங்களை மாற்றும் ஐயா. எங்களை பரிசுத்தமாக்கும் ஐயா. எங்களுக்குள்ள பயத்தை நீக்கும். அந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே விட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவி விட்டு போகட்டும். எங்களுக்கு ஆண்டவரே அந்த அன்பினால் நிறைக்கும். ரட்சிப்பை கொடும். எஸ் எஸ் Holy Spirit is touching you. Yes, hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இது எழுப்புதலுடைய காலம். ஆண்டவரே அருள்மழையின் காலம். ஆண்டவரே வேலையாட்களே அப்பா அப்பா நீ அனுப்பும். அப்பா அனுப்பும் அப்பா. எங்களை அனுப்பும் அப்பா. இந்த சபையில இருந்து அநேக ஊழியக்காரை அனுப்பும் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை அதுக்கு ஆயத்தப்படுத்தும் அப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ அப்படி செய்ய போறபடினால ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டபடினால ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்க விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். பயத்தின் ஆவி விட்டு போகட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால பயம் நீங்கி போ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை விடுதலை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள். இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கிட்டே இருக்கு.
യേശുവിൻ നാമത്തിനാലെ. ഓ ഹല്ലേലൂയ. ആമേൻ. പരിശുദ്ധമുള്ള தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசினபடினால ஸ்தோத்திரம். அப்பா, இதோ அடியே ஆண்டவரே, எங்களை உம்முடைய சித்தத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எதுக்காக அப்பா நீர் எங்களை படைத்தாரோ, அப்பா உம்முடைய நோக்கம் என்னதோ அது எங்களுக்குள்ள நிறைவேறட்டும். அதுக்கு தடையா இருக்கிறதெல்லாம் அப்பா அது எங்களை விட்டு நீங்கட்டும். அப்பா அப்பா, அந்த மோசேயின் தேவனே, யோசுவாவின் தேவனே, எங்களுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும். இன்றையில இருந்து அற்புதம் நடக்கட்டும். எங்கள் தேசத்திலே, இந்தியாவிலே, ஸ்ரீலங்காவிலே, ஆண்டவரே, இந்த தேசத்தில் முழு உலகத்திலும் ரட்சிப்பு நடக்கட்டும். அப்பா, நீர் அப்படியே செய்யப்படினால ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சபடினால ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தரே உடைய சமூகங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் திரும்பி வந்து சந்திக்கும் வரைக்கும், மறுபடியும் ஆராதிக்கும் வரைக்கும் அப்பா நீர் எங்களோடு கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். சமாதானத்தோட போய் வாருங்கள்.